அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ, அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நம்பர் 2 ஓகேங்களா? ஸோ, நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு உண்டான ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும். அது சம்மந்தமா சில வீடியோ வந்து நம்ம டெய்லியுமே வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, அதனுடைய கன்டினியூஸ் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து லாஸ்ட் வீடியோல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்யூம் வந்து ரொம்ப லோவா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த வால்யூம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா, என்ன ஏதுன்னு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. நான் சில அப்டேட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ சப்போஸ் வால்யூம் வந்து இதில ஓகேவா இருந்துச்சுன்னா, லாஸ்ட் வீடியோக்கும், இந்த வீடியோக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு. ஸோ அதில வந்து ஈஸியா இருக்கக்கூடிய யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து பீப்பிள் அண்ட் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ இத பத்தி பார்த்திருப்போம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மில்லினம் டெவலப்மென்ட் அண்ட் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்லினம் டெவலப்மென்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கங்க. இது ஒண்ணுமே கிடையாது. அதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் எந்த மாரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் தி 2 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மில்லினம் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் யார் யாருக்கு வரும்ன்னு கேட்டீங்கன்னா, டெவலப்பிங் கன்ட்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புவர் கன்ட்ரி. அதாவது வளரும் நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் மீனிங்கு. வளரும் நாடுகள்னாலும், டெவலப்பிங் கண்ட்ரினாலும் ஒண்ணு தான். புவர் கண்ட்ரி சொன்னாலும் நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி அடையாத நாடுகள், இல்ல வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இதுதான் மீனிங் ஓகேங்களா? ஸோ மில்லியனர் டெவலப்மெண்ட் வந்து மேக்ஸிமம் யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளரும் நாடு இருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வளர்ச்சி அடையாத நாடுகள். ஸோ இந்த 2 நாட்டுக்கு மட்டுமே வந்து என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து பொருந்தும். ஸோ நேற்று கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மில்லினியம் டெவலப்மென்ட் உடைய கோல்ஸ் வந்து இலக்குகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து இலக்குன்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்லயும் எழுதுறேன். ஸோ இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு பொருந்தும்? டார்கெட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வளரும் நாடுகள் பிளஸ் வந்து வளர்ச்சி அடையாத நாடுகள், அப்படி இல்லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய நாடுகள். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட்டான ஆன்ஸரு. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் ஆர் டார்கெட்டட் ஆல் கன்ட்ரீஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இது வந்து முக்கியமானது. ஓகேங்களா? டெவலப்டு கன்ட்ரி, டெவலப்பிங் கன்ட்ரி பிளஸ் வந்து புவர் கன்ட்ரி. வளர்ச்சி அடைந்த நாடு. வளர்ச்சி அடைந்த நாடு. ஓகேங்களா? வளர்ச்சி அடைந்த நாடு. டெவலப்பிங்னாலும் வளரும் நாடு. ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி தான். வளரும் நாடு. புவர் கண்ட்ரினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வளர்ச்சி அடையாத நாடு. ஸோ இந்த 3 கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து பொருந்தும். ஸோ இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிங்க. இப்ப மில்லியனர் டெவலப்மென்ட் கோல்ஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய டார்கெட் யார் யாருக்குன்னா, வளரும் நாடுகள் பிளஸ் வந்து வளர்ச்சி அடையாத நாடுகள், புவர் கன்ட்ரீஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்ங்கிறது எல்லா கண்ட்ரிக்குமே வரும். கண்ட்ரி பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி பிளஸ் வந்து புவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3க்குமே பொருந்தும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான ஆன்ஸரு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து யுஜிசி நெட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மறந்துற வேண்டாம். இப்போ வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோல பார்த்ததே தான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதில வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, வாய்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ற மாரி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2 நீங்க வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 2மே கரெக்ட்டானது தான். எழுதி வச்சுக்கங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ மில்லினம் டெவலப்மென்ட் கோல்ஸ்ல அதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டின்னு குடுத்துட்டு, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான் மில்லினம் டெவலப்மென்ட் கோல்னாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 8 கோல்ஸ் ஓகேங்களா? 8 இலக்குகள். இலக்கு இல்லைன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இலக்குகள் ஓகேங்களா? பிளஸ் வந்து இதனுடைய டார்கெட்டுங்கிறது இந்த இடத்துல வந்து ராங்கான ஆன்ஸரு. ஸோ டார்கெட் வந்து வேற வரும். அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட்டோடைய ஷார்ட்கட் தான் இங்க குடுத்துருப்பான். எம்டிஜிஎஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸு. இது வந்து அச்சீவ்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015க்குள்ள இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் நம்பர் டி வந்து பார்த்தீங்கன்னா, இதில தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லையா? ஸோ இதனை தொடர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய மீனிங்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, பி ஆப்ஷன் ஏ, சி அண்டு டி வந்து கரெக்ட்டான ஆன்ஸர். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இந்த 2 கொஸ்டின்ஸு தெரிஞ்சாவே போதுமானது. கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க முக்கியமானது. ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது எப்ப தொடங்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 2000ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் ஓகேங்களா? இது முக்கியமானது. ஸோ 2000ல தொடங்கப்பட்ட இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்ப அச்சீவ்மென்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015ல முடிக்கணும். ஸோ இதனோட ஸ்டாப் பண்ணிரும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த வார்த்தை வந்து கேட்பாங்க. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா, 2000ல வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்போது வந்து இந்த கோலோட அச்சீவ்மென்ட் வந்து டார்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, 2015ல. இது மறந்துற வேண்டாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய இலக்குகள் மில்லினியம் டெவலப்மெண்ட் உடைய கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 8, டார்கெட் 18, இண்டிகேட்டர் வந்து 48. இது முக்கியமானது. ஸோ ஓகேங்களா? ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோல்ஸ் வந்து இருக்கு? எத்தனை இலக்குகள் வந்து இருக்கு? அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இது ஓகேங்களா? 8 கோல்ஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் பண்ணி அப்படியே நான் சொல்ல பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழும் கீழ குடுத்துருப்பேன். தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8 இலக்குகள்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த 8 இலக்குகள் வந்து என்னென்ன? இந்த கோல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி எழுதி வைங்க. இதனுடைய தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கோல் நம்பர் 7, 8 இதோட முடியுது. ஸோ இதனுடைய தமிழ் தான் வந்து நம்ப கீழ குடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர வறுமை மற்றும் பசியை ஒழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. உலகளாவிய ஆரம்ப கல்வி அடைதல், பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், வழங்குதல். ஓகேங்களா? குழந்தை குழந்தை இறப்பை வந்து குறைத்தல். தாயின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதல். இதெல்லாம் முக்கியமானது. HIV, எய்ட்ஸ், மலேரியா மற்றும் பிற நோய்களை எதிர்த்து போராடுதல். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்தல். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய கட்டமைப்பு வந்து தேவை. கூட்டமைப்பு வந்து தேவை. எல்லா நாடுகளும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. இது தெரிஞ்சாவே போதுமானது நமக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஸ்டைனபிள் கோல்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உடைய தமிழ் மீனிங் நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஸோ இதனுடைய கோல்ஸ் வந்து மொத்தமா எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 17. ஸோ இலக்குகள் வந்து மொத்தமா 17. ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் உடைய
மில்லியனா டெவலப்மெண்ட்டுடைய கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மில்லியன் டெவலப்மெண்ட்டுங்கிறது 8. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடைய இலக்குகள் வந்து 17. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 2015ல வந்து தொடங்கியிருப்பாங்க. செப்டம்பர் 2015ல தொடங்கி நமக்கு வந்து டார்கெட் வந்து எப்ப முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 2030க்குள்ள இந்த 17 இலக்குகள் இருக்கு இல்லையா? இந்த 17 இலக்குகள வந்து அச்சீவ்மென்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. இதுவே தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ மறந்துற வேண்டாம். மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 17 இலக்குகள் 2015 செப்டம்பர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. பிளஸ் வந்து எப்ப முடியணும்னு கேட்டீங்கன்னா, 2030க்குள்ள முடியணும். இது வந்து முக்கியமானது. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து முக்கியமானது. மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ்ங்கிறது 8 கோல்கள் வந்து இருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ங்கிறது 17 இலக்குகள். இது வந்து எப்ப தொடங்கியிருப்பாங்க? 2000ல தொடங்கியிருப்பாங்க. இது வந்து ட எப்ப முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 2015ல முடிக்கணும். மில்லினியம் டெவலப்மென்ட். இதுவே சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் வரும்போது 17 இலக்குகள் செப்டம்பர் 2015ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய அச்சீவ்மென்ட் எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா, 2030ல முடியணும். ஸோ இதனுடைய கன்டினியூஸ் தான் நமக்கு இது. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.